கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் 4வது வீட்டுல 3 கிரகங்களோட இருக்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குங்க. உங்ககிட்ட இவ்வளவு திறமையா, இதெல்லாம் இவ்வளவு நாளா எங்கெங்க வச்சிருந்தீங்க? எதுவுமே தெரியாத மாதிரி அடக்கமா இருந்தீங்களே, இப்பதான் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு எல்லாரும் பாராட்டும்படி இந்த வருடம் முழுக்க நீங்க பரபரப்பாக இருப்பீங்க. உங்க ராசிக்கு 9வது ராசியில இந்த வருஷம் பிறக்கிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இரட்டை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில இருந்துகிட்டே கொஞ்சம் சைட்ல மீதி நேரத்துல விடுப்பு நேரத்துல ஏதாவது நாம செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்க வருவீங்க. உணவு கமிஷன் வியாபாரங்கள் இது மூலமா உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் இப்ப 10வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. மே மாசம் வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பாரு. ஜூன் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்கார போறாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். சகோதர வகையில நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும். வேலை கிடைக்காதவங்களுக்கு அந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கான சூழ்நிலைகளும் வருங்க. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்க ராசிக்கு 12வது வீட்டுல குரு பகவான் போய் மறைய இருக்கிறாரு. அந்த காலகட்டம் ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் விலகுங்க. அதே போல பிப்ரவரி மாதத்துல நீங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல சுக்கிரன் பலவீனமாகிறாரு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி கண்டகச்சனி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்பு, முணுமுணுப்புகள், சந்தேகத்தால சங்கடங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போறது நல்லது. அங்க பார்த்தா இங்க பார்த்தா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்துல கூட்டு தொழில் எல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் நீங்க தனிச்சு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும். லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் நீங்க மே முடிஞ்சு ஜூன் மாசத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். அந்த காலகட்டம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்யாணத்தையும் சிறப்பாக நீங்க செய்து முடித்து காட்டுவீங்க. சொத்து பத்து வாங்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல திருநங்கைகளுக்கு இந்த வருடம் முழுக்க நீங்க ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அருமையாக இருக்குங்க.